ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. 22க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹால் வித் டைனிங்க. அதுலேயும் நம்மளுக்கு உள்ள வுடனில் டிவி யூனிட், பூஜா கேபினெட் வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய பூஜா யூனிட்டுங்க. அதுலேயும் லேசர் கட்டிங் டிசைன் கொடுத்து ஒரு பாருங்கள் கிரானைட்ஸ் போட்டு ஒரு அட்டகாசமான பெரிய பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஹாலுங்க. அதில் நல்ல ஹாலில் வந்து வெளிச்சம் வர மாதிரி 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஷோகேஸ் போட்டு கிளாஸில் நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங்கும் நம்மளுக்கு ஜிப்சம் போர்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 அப்படின்னு ஒரு பெரிய ஆடபாடலான கிச்சனுங்க. பாருங்கள், உங்களுக்கு பாஸ் ஷேப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து அதுக்கு கீழேயும் கட்லரிஸ் யூட்டிலிட்டி வைக்கிற மாதிரி பேஸ் கேபினெட் கொடுத்து மேலே லேப்டில் எல் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போகவும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு 2 இடத்துல நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அப்படின்னாலே அவ்வளோ ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு. மை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான 3 கார் பார்க்கிங் இல்லாட்டி பெரிய கார்டன் ஸ்பேஸ் வைக்கிறதுனாலும் இல்லை ஒன் சைடு நீங்கள் ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டோர் வைக்கிறதுனாலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிற அளவுக்கு கூட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசேஜுங்க. 9க்கு 40 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 3 கார் நிறுத்திக்கலாம், ஒரு சைடே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃபுல்லாக நீங்கள் ஹோம் கார்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அது மாதிரி ஒரு அற்புதமான சைட்டுங்க. ஈசானிய மூலையத்தில் நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து 3.5 சென்ட்டில் 3 பெட்ரூமாக அமைஞ்ச ஒரு அற்புதமான வீடுங்க. அவுட்டரில் செட்பேக் ஏரியா கொடுத்து நம்மளுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 3 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்க்கிங் ஹெவி டியூட்டி டைல்ஸ் போட்டு சைடு வாலுக்கும் டைல்ஸ் பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் தேக்கு போட்டு 2 ஸ்டெப்ஸ் வச்சு ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. 22க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹால் வித் டைனிங்க. அதுலேயும் நம்மளுக்கு உள்ள வுடனில் டிவி யூனிட், பூஜா கேபினெட் வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய பூஜா யூனிட்டுங்க. அதுலேயும் லேசர் கட்டிங் டிசைன் கொடுத்து ஒரு பாருங்கள் கிரானைட்ஸ் போட்டு ஒரு அட்டகாசமான பெரிய பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஹாலுங்க. அதில் நல்ல ஹாலில் வந்து வெளிச்சம் வர மாதிரி 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஷோகேஸ் போட்டு கிளாஸில் நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங்கும் நம்மளுக்கு ஜிப்சம் போர்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 அப்படின்னு ஒரு பெரிய ஆடபாடலான கிச்சனுங்க. பாருங்கள், உங்களுக்கு பாஸ் ஷேப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து அதுக்கு கீழேயும் கட்லரிஸ் யூட்டிலிட்டி வைக்கிற மாதிரி பேஸ் கேபினெட் கொடுத்து மேலே லேப்டில் எல் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போகவும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு 2 இடத்துல நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அப்படின்னாலே அவ்வளோ ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்குது நம்மளுக்கு. அந்த ஹாலில் இருந்து நம்மளுக்கு கன்னி மூலையில் போனோம்னா ஒரு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. அதுலேயும் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிசியில் போட்டு கொடுத்துருவாங்க. லேப்டுக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் சைடில் ஒரு கபோர்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. டோர் போட்டு வுட்டனில் ஃப்ளஷ் டோர் போட்டு அதுலேயும் ஒரு ஆர்னமெண்டல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. அதுலேயும் 7 அடிக்கு நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிட்டிங்ஸ் பிராண்டடில் போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் வரும். ஹாலில் இருந்து மேலே போகும்போது நல்லா ஹெவியான வுட் ஒர்க் பண்ணி
ஹேண்ட்ரில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு கிரானைட்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போனால் ஒரு லான்ச்சில் இருந்து ஒரு பெரிய ஹாலுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் வருங்க. அதுலேயும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டோ இல்லை பூஜா யூனிட்டோ வைக்கிற மாதிரி உங்களுக்கு அதுக்கும் தனியாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சினிமா தியேட்டர் டைப்பில் 2 பக்கமும் ரூம்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே வந்த கன்னி மூலையில் கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10 அப்படிங்கிறல. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க், டேபிள் டாப் அயர்ன் பண்ணுறக்கு மல்டி பர்பஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் லேஃப்ட்லையும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டனில் சைடு வால்லையும் உங்களுக்கு செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்து அது கிளாஸில் கண்ணாடியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு வந்து 5க்கு 6 அப்படின்னு அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. அதுலேயும் கீழே ஆன்டிஸ்கேட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லுமே கிளாஸி ஃபினிஷில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிராண்டரில் பண்ணி கொடுத்து வெஸ்டர்ன் பேட்டர்ன் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க. யூபிவிசியில் விண்டோவும் டோரும் போட்டு கொடுத்துருவாங்க. 2 ஜன்னல் வச்சு நல்ல விசாலமான ஒரு பெட்ரூமுங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூரில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், 3rd பெட்ரூம். இந்த ஹால்லையும் நம்மளுக்கு மேலே இருக்கிற ஹால்லையும் செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூமுங்க. இதுக்கும் நல்ல ஜன்னல் காற்று வெளிச்சம் வர மாதிரி 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே லேஃப்ட்லையும் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற ஊரில் நல்ல பக்கா ரெசிடென்சியல் ஏரியாவில் சுற்றி வர வீடுகள் அமைஞ்ச இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 3.5 சென்ட்டில் 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்டீரியரோட செமி ஃபர்னிச்சரில் உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், வெளியில் வந்தீங்கன்னா ஓப்பன் டெரஸுங்க. ஓப்பன் டெரஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலன் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு உங்களுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் அடித்து கொடுத்துருவாங்க. மேலே போகிறக்கு ஹெவியான படி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கனவு மெய்ப்பட இன்னும் ஐமை ஹோம் உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான வீட்டை நம்மளுக்கு அறிமுகப்படுத்திகிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையின் மேகங்கள் பவனி பெறும் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பக்கா ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. தொண்டாமுத்தூரில் இருக்குது, கோயமுத்தூரில். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. கனவு மெய்ப்படும். மேகங்கள் பவனி உங்களுடைய கனவுகளின் அணிவகுப்பு.